அனைவருக்கும் வணக்கம். நான் சமூக ஆர்வலர் மற்றும் திருநர்கள் நல அமைப்பு நிறுவனர் திருநங்கை இனியான். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிகே மெமரிஸ் அவங்களுக்காக தான் இந்த பதிவு. நீங்க ஜிகே மெமரிஸ் பத்தி நானும் போடுறேன். நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஆல்ரெடி 2 டேஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய அமைப்பின் செயலாளர் மற்றும் திருநங்கை நல வாரிய அலுவல் சாரா உறுப்பினர் திரு நம்பி ஆதிசிவன் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்களும் நானும் போறதுனால நாங்க என்னடா அவங்களே டார்கெட் பண்ணணும்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க. அவங்க எங்களுடைய இஷ்யூஸ பேசுறதுனால தான் நாங்க இதுல இன்வால்வ் ஆகுறோம். ஆதிசிவன் போட்ட வீடியோல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மதன் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் குடுத்தாங்க? மதனுக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? நீங்க மதனுக்காக குரல் குடுக்குறீங்க. அவங்க என்ன பேசினா என்ன? உங்களுக்கு என்ன? அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. அதுக்கும் நான் பதில் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். நான் இந்த அமைப்பின் நிறுவனர். அதுக்கப்புறம் என்னுடைய அமைப்பின் செயலாளர், திருநங்கை நல வாரிய அலுவல் சாரா உறுப்பினர் ஆதிசிவனுக்காக இது அகைன்ஸ்டா வரும்போது நான் கண்டிப்பா பேசிதான் ஆகணும். நான் இப்பவும் சொல்றது என்னன்னா, நாங்க மதனுக்கு சப்போர்ட்டா வரல. எங்களுடைய அமைப்பும் மதனுக்கு சப்போர்ட்டா வரல. ஆதிசிவன் வந்ததுக்கான ரீசன் என்ன? அவங்க மதன் மேல இருக்க கோவத்தினால திருநம்பிகள் பாலினத்தை தவறா சித்தரிக்கிறாங்க இந்த சமூகத்தின் பார்வையில அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க கேட்டாங்க. அப்பயுமே அந்த லைவ்லயுமே அவங்களுக்கு தன்னுடைய அடையாளத்தை மென்ஷன் பண்றாங்க. நான் நல வாரிய அலுவல் சாரா உறுப்பினர் ஆதிசிவன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அவங்க அதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம அவங்க வல்கரா பேசினாங்க. ஒரு மாதிரி ஆபாசமா பேசினாங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. பார்க்கலன்னா இதுலயே வீடியோ இருக்கும். ஆல்ரெடி போட்ட வீடியோ நான் டேக் பண்றேன். அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு குரல் கொடுத்தாரு. அப்புறம் அது நாங்க அதை பத்தி இதுல பேச வேண்டாம். ஏன்னா அது கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகி அதுக்கான ப்ராசஸ் நேத்து நாங்க கூடாஞ்சேரிக்கு அங்க நேர்ல அங்கவும் பார்த்து அங்கிருந்து மதுரைக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுத்து இவங்க மதுரையில இருந்து கூப்பிட்டு அவங்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி நாங்க வாங்கியிருக்கிறோம். அதை பத்தி அதனால நம்ம அது கம்ப்ளைண்ட் கொடுத்ததை பத்தி இதுக்குள்ள அந்த டாபிக் வேண்டாம். அதை அவங்க பார்த்துப்பாங்க. நாங்க யாருக்கு சப்போர்ட் யாருக்கு அகெயின்ஸ்ட்ன்றது அதுல தெரிஞ்சிடும். அங்க என்ன நடந்தது அப்படின்றத விசாரிச்சு அவங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ நேத்து அவங்க ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய மேரேஜ் அப்டேட் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க மேரேஜ் பண்ணி வாழ்றதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. அவங்களுக்கு நாங்க எங்களுடைய அமைப்பின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த பதிவு போட ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு அப்படி பாத்தீங்கன்னா, அந்த வீடியோல அவங்க ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தேர்ட் ஜெண்டர், அதாவது 3ஆம் பாலினம். தேர்ட் ஜெண்டர் நபர்லாம் கல்யாணம் பண்ணி வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நாங்களாம் ஒரு 1 இயரா 2 இயர்ஸா இதுக்கான இது பண்ணிட்டு இருக்கோம். ப்ராசஸ் பண்றோம். ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக மட்டும் தான் இப்ப நான் இந்த பதிவு நான் போடுறேன். தேர்ட் ஜெண்டர்னா யாரு? இந்த சமூகத்துல எல்ஜிபிடி பத்தி நிறைய பேர் தெரியும். இப்ப நிறைய புரிதல் இப்பெல்லாம் வந்துருச்சு. இப்ப சின்ன குழந்தைங்கள்ல இருந்து படிக்கிற பசங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த எல்ஜிபிடி யாரு? இவங்களுக்குள்ள என்னென்ன பாலினங்கள் இருக்கு? அவங்கவங்களுக்கு ஒரு லெட்டர் வச்சுதான் நாங்க அந்த இதுவே வரையறுக்கப்பட்டு வச்சிருக்கோம். இவங்க தான் இந்த கொள்கைக்குள்ள அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது எல் ஃபார் லெஸ்பியன். லெஸ்பியன் தான் அவங்க. டி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர். அதாவது அவங்க சொன்ன தேர்ட் ஜெண்டர் நாங்க தான் 3ஆம் பால். அதுல திருநங்கை, திருநங்கைகள் அடங்குறோம். அப்படி இருக்கும்போது நீங்க தன்னை பெண்ணா அடையாளப்படுத்தி தன்னை பெண்ணா வாழக்கூடிய ஒரு நபர் எப்படி எங்களுடைய ஜெண்டருக்குள்ள அடங்குவீங்கன்னு எனக்கு ஒரே புரியல. நால்சா சட்டமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ ஒரு பையனா இருந்து நான் என்னை பெண்ணுன்னு சொன்னாலும் பெண்ணா நான் என்னை அடையாளப்படுத்திக்கலாம். நான் அறுவை சிகிச்சைலாம் செய்யணும். அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நால்சா சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது சர்ஜரி ப்ராசஸ்ன்றது ஒரு செக்ஷுவாலிட்டியான ஒரு இதுதான், ஐடென்டி தான். உணர்வு ரீதியான ஜெண்டர் ரீதியான ஒரு ஐடென்டி தான் நான் என்னுடைய பாலினத்தை நான் உறுதிப்படுத்துறது. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு நாள் லெஸ்பியன் சொல்லி உங்களுக்கு உறுதிப்படுத்துனீங்க. அத நாங்களும் வரவேற்கிறோம். ஏன்னா எங்களுக்குமே நிறைய லெஸ்பியன்ஸ்லாம் சப்போர்ட் பண்றாங்க. இந்த பிரைட் மந்த்லாம் பார்ப்பீங்க. நிறைய கே கப்பல்ஸ், லெஸ்பியன்ஸ் நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாம் வருவோம். அதுல நாங்களுமே கலந்துட்டு நிறைய எங்களுடைய குரலாம் அங்க பிரதிபலிக்கும். இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ ஆதிசிவன் அவங்களுடைய இனத்துக்காக வந்திருக்காங்க. திருநம்பிகளை இழிவுபடுத்துனாங்கன்ட்டு. இப்ப நான் ஒரு தேர்ட் ஜெண்டரா இருந்து எங்களுடைய பாலினத்தை நீ ஏன் மென்ஷன் பண்றன்றதுக்காக நான் இன்னைக்கு இந்த குரல் பதிவு நான் போடுறேன். வீடியோவும் நான் இதை உங்களுக்கு குடுக்குறேன். இதை பார்க்குற நீங்க அவங்க பேசுனது சரியா தப்பா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மெயினா அவங்க சப்ஸ்கிரைப் நான் சொல்லிக்கிறோம். எங்களுக்கு அவங்க மேல எந்த ஒரு தனிப்பட்ட கோவமோ, எங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அவங்கள நாங்க யூடியூப்ல ஒரு சிலவங்க அவங்கலாம் பார்க்கவும் மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. எங்க மக்களுக்கு என்ன சேவை செய்யலான்றத நாங்க அந்த நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திருநங்கைகளுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன உதவி தேவை, எந்த டிரான்ஸ்மென்ட்க்கு என்ன சர்ஜரி ப்ராசஸ், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், இப்படி நாங்க போயிட்டு இருக்க ஒரு காலகட்டத்துல இவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, எப்ப யாருக்கு சண்டை ஒரு எதை நாங்க மோட்டிவ் பண்ணி அவங்களை இது பண்ணலாம், அப்பெல்லாம் அந்த ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு கிடையாது. சம்பந்தப்பட்ட நபர் எங்ககிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு ஃபர்தரா ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அது டிரான்ஸ்மென்ட் தான் மதன். அவங்களுக்காக தான் குரல் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய போர்டு மெம்பர், நம்மளுடைய அமைப்பின் செயலாளர், ஒரு தமிழ்நாடு நல வாரியத்துல ஒரு அரசு சாரா உறுப்பினரா இருக்கிறாங்க. திருநம்பிகளுக்காக, தமிழ்நாட்டுல இருக்க திருநம்பிகளுக்காக ஒரு நபரை இணைச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுமே கொடுக்கல. மத்தவங்க எல்லாம் கேட்டீங்க, அக்கா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்குள்ள இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, ஆதிசிவன்ட்டே சொன்னீங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் போகுது, அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு. நாங்க அவங்களெல்லாம் சொன்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா,
ஜிகே மெமரிஸும் வேர்ல்டு வின் கப்பல்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்ல இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஒண்ணா இருந்தாங்க, பயணிச்சாங்க. நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளேயே நம்மளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வரது இயல்பு தான். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க வந்து தனிநபர் மீது அவங்களுடைய கருத்து வேறுபாட தாக்கிக்கிறாங்க, அவங்க பேசிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க அவாய்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒட்டுமொத்த திருநம்பிக்கைகளும் அகிம்சை திரும்ப அவங்களும் வந்தாங்க. இப்ப அதே தான் நானும். அவங்க வந்து ஒரு திருநங்கை பாலினத்தை, அதாவது தேர்ட் ஜெண்டரா எங்களுடைய இது அவங்க வந்து தங்களுக்காக அடையாளப்படுத்துறதுக்காக இப்ப நான் குரல் கொடுக்குறேன். இதுல வந்து நான் வன்மையா சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க தங்களுடைய அடையாளத்த வந்து லெஸ்பியன்ல இருந்து இப்ப இன்னைக்கு வந்து தேர்ட் ஜெண்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி திருநங்கைகளுக்காக நீங்க ஒரு இது பேசியிருந்தீங்க. லைவ்ல பேசி அதுக்கான ஒரு விழிப்புணர்வு தவறா குடுத்து, அதுக்கான பிரச்சனைக்கு நீங்க மாட்டியிருக்கீங்க. இந்த ஒரு வீடியோவ நீங்க போட்டிருக்கீங்க. ஒரு தேர்ட் ஜெண்டர் அப்படின்னும் போது ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்து 1 வருஷமா நாங்க 2 பேரும் இந்த மேரேஜுக்காக போராடிட்டு இருக்கோம். ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த போராட்டத்தையுமே பார்த்துட்டு இருக்கோன்றது எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்காக நான் வந்து முக்கியமா எனக்கு தெரிஞ்ச எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில, அதுவும் எனக்கு மதிப்பிற்குரிய எனக்கு மரியாதைக்குரிய நிறங்கள் சிவா. அவங்க சமூக செயற்பாட்டாளர். அதுவும் பாலின சமூக செயற்பாட்டாளர். நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியலன்னா நான் அவர்ட்ட டிஸ்கஷன் பண்ணி நான் தெரிஞ்சுப்பேன். அந்த மாரி இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த நான் அவர்ட்ட கன்வே பண்ணேன். இந்த மாரி ஒருத்தவங்க வந்து இந்த லெஸ்பியன் வந்து தங்கள தேர்ட் ஜெண்டர் சொல்றாங்க. இது சரியா? தப்பா? அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்ட்ட பேசினேன். அவர் எனக்கு ஒரு விளக்கம் குடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த ஆடியோ நான் இதுல வந்து ப்ளே பண்றேன். நீங்களே பாருங்க. இப்போ அவங்க வந்து நேத்து ஒரு யூடியூப்ல வந்து இப்போ லெஸ்பியன்ஸ் வந்து மேரேஜ் பண்ண போறாங்க போல இருக்குது. அவங்க வந்து சோசியல் மீடியால வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து தேர்ட் ஜெண்டரா வந்து இந்த மாரி வெளியில வரது ரொம்ப எங்களுக்கு கஷ்டம் அப்படின்றாங்க. ஆனா அவங்க லெஸ்பியன் தான் சொல்லி எல்லாத்துலயுமே இதுவரைக்கும் இன்ட்ரோ ஆயிருக்காங்க. ஆனா நேத்து புதுசா வந்து இவங்க இந்த மாரி இப்போ 2, 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மன பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அப்ப ஆதித்யன் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு, அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மீச தாடி இருந்தா திருநம்பி, மீச தாடி இல்லன்னா லெஸ்பியன், மத்ததெல்லாம் சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது குடுத்தாங்க. அப்போ அவங்க அதனால நாங்க வந்து ஆதிஷ் வந்து ஒரு யூடியூப்ல வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து திருப்பியும் என்ன சொன்னாங்கன்னா, பெண்கள்னா வந்து என்ன நீங்கலாம் மொளையா அறுத்துக்கிறீங்க, கீழ வச்சுக்கிறீங்க. அப்புறம் நியூட்ரஸ் ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. வேற என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அருவருப்பா அந்த மீடியால பேசுறாங்க. லைவ்ல இத்தனைக்கும். ஒரு அவங்களுக்கு நல்ல ஒரு, உங்களுக்கு தெரியும் அந்த ஜிகே மெமரி சொல்லிட்டு இப்போ ஓரின சேர்க்கை பெண்கள் வந்திருக்காங்கல்ல 2 பேர். அவங்க வந்து இந்த மாரி வல்கரா பேசுனாங்க. இதுக்கு வந்து ஒரு போர்ட் மெம்பரே இவங்க வந்து சொன்னாங்க, நீங்க இந்த வந்து ஒரு புரிதல் குடுக்குறீங்கன்னா, தெரிஞ்சு குடுக்கணும். இப்ப நீங்க இந்த மாரி சொல்லும்போது நாளைக்கு எங்கள பார்க்குறவங்களும் அப்ப இவங்களும் லெஸ்பியன்ற ஒரு கேட்டகரி எங்களையும் வந்து அப்ப பெண்களுக்கு இருக்கிறது தான் எங்களுக்கும் இருக்கு. அப்படின்ற மாரி பேசும்போது இவங்க பேசுனாங்க. அதுக்கு வந்து அவங்க சில விஷயங்கள் பேசுனாங்க. இப்ப நேத்து வந்து நாங்களும் தேர்ட் ஜெண்டர் தான் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அது ஒண்ணும் புரியல. இவங்க இத சொல்றாங்க. அதுதான் சரி, ஏன்னா உங்களுக்கு நெறைய அனுபவங்கள்லாம் இருக்குது. ஸோ அதான் அவங்க சொல்லலாமா? இல்ல தப்பா, சரியா? அப்படின்றத உங்ககிட்ட கேட்டு, இதுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன பதில் குடுக்கலாம்? அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் சரி உங்களுக்கு கால் பண்ணிட்டு நான் கேட்கிறேன். ரெக்கார்டிங் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஓகே ஓகே. தேர்ட் ஜெண்டர் அவங்க லெஸ்பியன் வந்து தேர்ட் ஜெண்டர்ல வர மாட்டாங்க. செக்சுவாலிட்டி வேற, ஜெண்டர் வேற, செக்ஸ் வேற. இந்த மூணுத்துக்கும் வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து அவங்க பொண்ணா அடையாளப்படுத்திக்கிட்டு ஒரு பொண்ணோட காதல் இருந்தா அவங்க லெஸ்பியன்ல தான் வருவாங்க. அதாவது அவங்க செக்சுவாலிட்டி. அவங்க பொண்ணு வந்து பிறப்பால பொண்ணா இருந்து வாழும்போது பொண்ணா இருந்தாங்கன்னா அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ல வரமாட்டாங்க. பிறப்பால பொண்ணா இருந்து ஆணை அடையாளப்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து தேர்ட் ஜெண்டர்ல வருவாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ல வருவாங்க. சோ ஜெண்டர் வேற, செக்சுவாலிட்டி வேற. ஜெண்டர்ன்றது நான் என்னவா இருக்கிறேன், உணர்றேன், நான் ஆணா உணரனா, பெண்ணா உணரனா, திருநம்பியா, திருநங்கையா, நான் பைனரியா, ஜெண்டர் ஃப்ளூயிடா, இல்ல ஏ ஜெண்டர், இந்த மாதிரி இருக்க கேட்டகரி எல்லாமே ஜெண்டர். செக்சுவாலிட்டின்றது நான் யார் மேல காதல் கொள்றேன் அப்படின்றதுதான். ரெண்டு வெவ்வேறு விஷயம். அவங்க வந்து தேர்ட் ஜெண்டர்ல வரமாட்டாங்க. அவங்க லெஸ்பியனும் தேர்ட் ஜெண்டர்ல லெஸ்பியன் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு திருநங்கையும் ஒரு இன்னொரு திருநங்கையும் காதல் பண்ணா லெஸ்பியன்ல வரும். அவங்க தேர்ட் ஜெண்டர் தான். ஆனா அவங்க இன்னான்னு அடையாளப்படுத்திக்கிறாங்கன்றத பொறுத்துதான் இருக்குன்னு சொல்ல வரேன். அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் பொண்ணா பிறந்து பொண்ணாவே வாழ்றவங்க எப்படி தேர்ட் ஜெண்டர்ல வருவாங்க? வரமாட்டாங்க. கண்டிப்பா. அதுதான் பொண்ணா பிறந்து அவங்க ஆணா அடையாளப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் வருவாங்க. இல்ல ஆணா பிறந்து பெண்ணா அடையாளப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் இருக்கும். இல்ல இப்ப இது அது வேற இது வேற. ரெண்டாவது நீங்க பேசும்போது சொன்னீங்க உறுப்புகளை பத்தி பேசணும். உறுப்புக்கும் ஜெண்டருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமா, இது நீங்க நிறைய தெளிவுபடுத்திருக்கீங்க எங்களுக்கும். ஆமா, உறுப்புகள் வந்து மாத்தலாம், மாத்தாம இருக்கலாம். அது வந்து செக்ஸ், அது செக்ஸ் சர்ஜரி பண்ணி மாத்திக்கிறது. ஆனா ஜெண்டர்ன்றது சோசியலி கன்ஸ்ட்ரக்டட். அது அவங்க மாத்திக்கணும், மாத்தக்கூடாதுன்னு எந்த ஒரு சட்டமும் இல்லை. அதுக்கு இது அது வேற, இது வேற. பொம்பளையா நீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்கு அவ்வளவுதான், பிறப்பால ஆண் தானே,
அவங்க என்ன மாத்த முடியுமோ அதை மாத்திக்கிறாங்க. அதனால அவங்க பெண் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க உணர்வுள்ள பெண்ணு தான். ஆனா இந்த மாதிரி ஆளுங்க தான் கேள்வி கேட்கறதுனால அவங்க வந்து திருநங்கையா தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க, இல்ல தேர்ட் ஜெண்டரா அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதுதான். ஆனா ஒரு பக்கம் ஜெண்டருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா இவங்க லெஸ்பியன் சொல்லி சோஷியல் மீடியா வளம் வந்துட்டு நல்ல ப்ராப்ளம் ஆகி இன்னைக்கு தேர்ட் ஜெண்டர் சொல்லி அந்த ஒரு வேர்டை ஒரு நாள்ல மென்ஷன் பண்ண தப்பு. கரெக்ட் தானே நீங்க சொல்றது? கரெக்ட். ஓகே. இன்னொரு டவுட், இப்போ நாங்க வந்து இவங்க அந்த ஆபாசமா பேசியிருந்தாங்களே இந்த மாதிரி மொளையா இருக்கிறாங்க, அது இதுதான் பெண்கள் அப்படின்ட்டு நாங்க இது வந்து ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கரெக்ட் தான். ஓகேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா இந்த எங்களுக்கு கிளியர் பண்ணதுக்கு. ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்க அந்த ஆடியோவை பார்த்துருப்பீங்க. இதுல வந்து இந்த பார்க்குற பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நீங்க நிறைய பேட் கமெண்ட்ல எங்களுக்கு வரும், அதெல்லாம் இயல்பு தான். பட் ஆனா இதுல பண்றவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களுடைய ஆண்கள் பெண்கள் குழந்தைங்களாம் பார்க்கணும், அவங்களும் எங்களுடைய பாலினத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி நல்ல விஷயமா கமெண்ட் பண்ணுங்க. பேட் கமெண்ட் வேண்டாம். அதனால அதை வந்து நாங்க எவ்வளவு கடந்து வந்துட்டோம், அதுலயே நாங்க இதை கடந்துருவோம். இப்போ இந்த ஆடியோல அவரும் தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, ஜெண்டர் அதாவது செக்ஷுவாலிட்டியா சர்ஜரி பண்றது வேற, தங்களை அடையாளப்படுத்துறது வேற. ஆனா இவங்க வந்து தங்களை தேர்ட் ஜெண்டரா சொல்றது தப்பு அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து நேற்று போட்டிருக்க அந்த மேரேஜ் அப்டேட் வீடியோவை தயவுசெய்து டிலீட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணல அப்படின்னா எங்கள் அமைப்பின் சார்பா அமைப்பின் நிறுவனரா நான் வந்து கம்ப்ளைண்ட் கண்டிப்பா கொடுப்பேன். இதுக்கு தேர்ட் ஜெண்டரை இது பண்ணி மென்ஷன் பண்ணி ஒரு லெஸ்பியன்ஸ் போட்டிருக்காங்க, ஓரியன் சேர்க்கை பெண்கள் போட்டிருக்காங்க, இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு எங்களுடைய பாலினத்துக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை அளிக்கும்னு சொல்லிட்டு நாங்க கண்டிப்பா இது ஒரு கம்ப்ளைண்ட் மென்ஷன் பண்ணுவோம். திருப்பி ரெண்டாக ஆகிடக்கூடாது. அது டிரான்ஸ்பெருக்கான கம்ப்ளைண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். ஏன்னா அது என்ன ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு அது தெரியணும். ஒரே நபர் மேல 2 கம்ப்ளைண்ட் வேணாம் அப்படின்றதுக்காக அதை வந்து நான் வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நினைச்சாலும் சரிதான், இல்லை அவங்களுக்கான ஒரு இதுவாக நினைச்சாலும் சரிதான். அந்த வீடியோ வந்து தயவுசெய்து டிலீட் பண்ணிடுங்க. டிலீட் பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்க லெஸ்பியன், நீங்களும் இந்த சமூகத்துல வளர்ந்து வரணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்னமோ அதை பாருங்க. லைவ்ல உட்காருங்களா, லைவ்ல உட்காந்து உங்களுக்கான ப்ராசஸ் அதில் வர இன்கம் அதில் பாருங்க. அதை விட்டுட்டு ஒரு ஜெண்டரை வந்து இழிவுபடுத்தியோ, தன்னுடைய ஜெண்டர் என்ன அவங்க ஜெண்டர் என்ன தெரியாம ஒரு ஜெண்டர் வந்து மிஸ்யூஸ் பண்ணி, அதாவது சிலருக்கும் தவறான இது புரிதல் போய் சேர்ந்துடும் நீங்க சொல்ற சில விஷயங்கள். ஏன்னா நீங்க வந்து நல்லா இந்த சமூகத்துல வளர்ந்து வந்திருக்க ஒரு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வச்சிருக்கீங்க. நீங்க நல்ல யூடியூபர்ஸ் தான், அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து தவறான புரிதல் போயிடக்கூடாது. அப்போ லெஸ்பியனும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை நினைச்சிடக்கூடாது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநம்பி திருநங்கைகள் தான். ஏன்னா நாங்க வந்து தங்களை வந்து மேல் டு ஃபீமேலாவும் ஃபீமேல் டு மேலாவும் கன்வெர்ட் பண்ணி நாங்கள் சர்ஜரி ப்ராசஸ் மூலமா நாங்கள் எங்களை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி மாற்றிக்கிறோம். அதனால நாங்கள் எங்களுக்கான அடையாளத்துக்குள்ள நாங்கள் இருந்துக்கிறோம். நீங்கள் லெஸ்பியன்றப்போ உங்களுக்கு சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு எதனாலும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய கே கப்பல்ஸும் லெஸ்பியன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நாங்களுமே சப்போர்ட் பண்ணுறோம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட நல்ல ஒரு ஃபேமிலி இதோட நாங்கள் இதை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர்னால எங்கள் எல்லாருக்குமே மன கஷ்டம் ஏற்படும். ஸோ அதனால இது கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படியோ வந்து சேரும் நான் நினைக்கிறேன். சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க போட்டிருக்க அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடுங்க. அந்த மேரேஜ் அப்டேட் இருக்குல்ல, அதை டிலீட் பண்ணிடுங்க. ஏன்னா திருநம்பிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் உங்க மேல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் போது திருநங்கையா நானும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து இப்பவும் நான் சொல்றேன், உங்க மேல எங்களுக்கு எந்த ஒரு வன்மமோ எந்த ஒரு கோபமும் கிடையாது, நாங்க யாருக்கும் சப்போர்ட்டும் கிடையாது. அப்படி எங்களுக்கு உங்க மேல ஏதாச்சும் வன்மம் தான் இப்போ கூட இதை நாங்க ஒரு வார்னிங் வீடியோ உங்களுக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. நான் போய் என்னமோ அதை பார்த்துருக்கலாம். பட் ஆனா நான் அப்படி நினைக்கல. உண்மையிலுமே சொல்லப்போனா காயு கூட ஒரு சில விஷயங்கள் அக்செப்ட் பண்றாங்க. அந்த கவினில வந்து அக்செப்ட் பண்றது சில விஷயங்கள் நாங்க லைவ்லயுமே அவங்களுக்குள்ள இருக்கிற சில பிரச்சனைகள் நாங்க அதுலயும் பாக்குறோம். காயு கூட அவங்களுக்கு சொல்றாங்க, நம்ம சொல்லியது தப்புதான் அப்படின்ற மாதிரிலாம் மியூட் போட்டு அதில் பேசுறீங்க. சிலர் அதையும் எங்களுக்கு வீடியோல சென்ட் பண்றாங்க. நாங்க அப்படியுமே சரி ஓகே சொல்லி இது பண்ணாலுமே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில இதுல வந்து சிக்கிறீங்க. புரிதல ஒரு சில கருத்துக்களை போட்டுறீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து இன்வால்வா நீங்களே வந்து மாற்றுறீங்க. எங்களை சார்ந்த சமூகத்துக்குள்ள நீங்க வராதீங்க. நன்றி.